ஹாய் ஆல். முந்தின நாள் நைட்டே வந்துட்டு தட்டைப்பயிறு ஊற வச்சுட்டேன் குழம்புக்காக. இந்த தட்டைப்பயிறு வந்துட்டு ஊற வைக்க தேவையில்ல. அப்படியே வச்சாலுமே டக்குன்னு வெந்துரும். பட் நான் வந்துட்டு ஊற வச்சா சீக்கிரம் வெந்துருமே ஒரு விசில் அப்படின்னு நினைச்சு வச்சா 2, 3 விசில் அடிச்சதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாக்குறேன் வேகவே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு 3, 4 விசில் விட்டதுக்கு அப்புறம் தான் நல்லா வெந்திருந்துச்சு. 2, 3 நாளா மனசு போட்டு ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னன்னா வந்துட்டு ரோபோ சங்கர் அவங்க வந்துட்டு இறந்து போனதுல உங்க ஒய்ஃப் வந்துட்டு அந்த இறுதி அஞ்சலியில வந்துட்டு டான்ஸ் பண்ணதை பத்தி நிறைய பேர் நிறைய மாதிரியான கமெண்ட்ஸ். அதை பத்தி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம வந்துட்டு அவரை பார்த்ததுல பழகினதில்ல, இருந்தாலும் அவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னோன்னா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப உங்க ஃபேமிலிக்கும் உங்க குடும்பத்துக்கும் அது எவ்வளவு பெரிய லாஸா இருந்திருக்கும், வார்த்தையால சொல்லவே முடியாத அளவுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். அந்த நிலைமையில ஒருத்தவங்க அந்த மாதிரி டான்ஸ் பண்றாங்க அப்படின்னா அது அவங்களோட லவ் லாங்குவேஜா இருக்கலாம், உங்க அன்பை உங்க காதலை அந்த மூலமா அவங்க வெளிப்படுத்தி இருக்கலாம். வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாதான் வந்துட்டு ரியலான அன்பு, அதான் அன்பை வெளிக்காட்டுற முறை அப்படின்ட்டு காலங்காலமா பண்ணதை விட்டுவிட்டு புதுசா ஒண்ணு பண்ணா அது வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து விவாதிக்கணும்னு அவங்க துக்கத்துல கூட நிக்கலனா இல்ல அது வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலனா கூட பரவாயில்ல. ஆனா அவங்களை வந்துட்டு கேவலமாவோ தப்பாவோ அவதூறாவோ பேசாம இருந்தா நல்லா இருக்கும்.